நம்ம வீட்டில் எப்பயும் மல்லி புதினா கருவேப்பிலை நிறைய இருக்கும். அதில் விதவிதமாக சட்னி அரைக்கலாம். எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். 10 சட்னி போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறணும். சில மிளகா உரப்பாக இருக்கும், சில மிளகா உரப்பாக இருக்காது. அதனால் நம்ம உரப்பு காரத்துக்கு தக்கன நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நான் 5 மிளகா போட்டிருக்கேன். அது கொஞ்சம் லேசாக வெடித்து வெள்ளையாக வந்துடணும். கீரி போட்டுக்கோங்க, வெடிக்காமல் இருக்கும். கொஞ்சோண்டு புளி, ஒரு 2 இன்ச்சு நீளத்துக்கு புளி போட்டிருக்கேன். மல்லி புதினா சட்னி எதுலனாலும் கருவேப்பிலை சேர்த்தா நல்லாயிருக்கும். அதனால் 2 இனுக்கு கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். 3 பூண்டு பல், 1 இன்ச்சு நீளத்துக்கு இஞ்சி தோல் சீவி போட்டுக்கிறணும். எல்லாம் வறுத்துக்கிறணும். இஞ்சியும் பூண்டு எல்லா சட்னியிலும் சேர்றப்ப அது ஒரு டேஸ்ட்டு தான். பெரிய வெங்காயம் 1 வெட்டி போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிடுவோம். சில சமயம் தேங்காய் தக்காளி இல்லைன்னா இப்படிலாம் அரைக்கலாம். நம்ம புதினா ஒரு கைப்பிடி போட்டு அதை போட்டவுடனே அடுப்பு அமர்த்திடணும். மல்லிச்செடி ஒரு கைப்பிடி, தேங்காய் துருவல் அது ஒரு கைப்பிடி. ஒரு சில்ல துருவி போட்டால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி நிறைய சாப்பிட்லாம். இதில் மல்லி புதினா கருவேப்பிலை 3 கலந்துருக்கு. இட்லி வச்சு கொடுத்தா ரசித்து சாப்பிடுவாங்க. இதில் உப்பும் புளிப்பும் காரமும் பேலன்ஸாக பார்த்துக்கோங்க எல்லா சட்னிலையுமே. அப்போ தான் இந்த ருசி நல்லா கிடைக்கும். கூட குறைச்சி போட்டுக்கோங்க உங்கள் தேவைக்கு தக்கன. அடுத்து வத்தல் போட்டு இன்னொரு சட்னி பார்க்குறோம். 1 ஸ்பூன் எண்ணெய், ஒரு 5 வத்தல் கொஞ்சம் ப்ரௌன் ஆனால் கடுவல் இல்லாமல் அந்த எரிச்சல் இல்லாமல் இருக்கும். ஒரு துண்டு புளி, இஞ்சி. எல்லா சட்னிலையும் கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா போடுங்க, இல்லைன்னா எடுத்துருங்க. கருவேப்பிலை நிறையா போட்டு கருவேப்பிலை சட்னியாகவே அரைச்சிடலாம். அதுவும் நல்லாயிருக்கும். மல்லிச்செடி கொஞ்சம் போட்டிருக்கேன். கொஞ்சம் இஞ்சி. இது அரைச்சோம்னா மல்லி ஃப்ளேவரில் நல்லாயிருக்கும். மல்லி ஃப்ளேவரும் கருவேப்பிலை ஃப்ளேவரும் சேர்ந்து நல்லாயிருக்கும். இது வத்தல் சேர்ந்து புளி சேர்றப்ப அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் தக்காளி வச்சும் நிறைய ரெசிபி அடுத்து சட்னி வருது. மழை நேரத்தில் இப்படி சுள்ளுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இன்னொரு சட்னி பார்க்குறோம். எண்ணெய் காஞ்சிக்கிறட்டும். வத்தல் போட்டுக்கிறோம். பெருங்காயம் போட்டுக்கிறோம். இதுக்கு கருப்பு உளுந்து. இது கொஞ்சம் ஹெல்த்தி தான் ரொம்ப. கருப்பு உளுந்து, எள்ளு, கருவேப்பிலை எல்லாம் கலந்து போட போகிறோம். இஞ்சி பூண்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறணும். புளி, தேங்காய் சீல் இவ்வளோன்னு போட்டிருக்கேன். இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டு அப்படியே இது பண்ணிக்கிற வேண்டியதான். சாப்பிட்டுக்கிறலாம். இந்த தக்காளியும் வெங்காயமும் நைஸாக அரைஞ்சா போதும். அது கொஞ்சம் ஹார்டான பொருள். உளுந்து பெருங்காயம் அதெல்லாம் நல்லா அரைஞ்சிக்கிறட்டும். எங்கனையாவது ஒரு இடத்துல நின்றுக்கிறோம். அதனால் இதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு போட்டிருக்கேன். கருப்பு எள்ளு ரொம்ப அரைய வேணாம், லேசாக அரைஞ்சா ருசியாக இருக்கும். இந்த உளுந்து தேங்காய் எல்லாத்தையும் அரைச்ச பிறகு தக்காளி வெங்காயம் எள்ளு அது சேர்த்து அரைச்சிட்றோம். இது ஃப்ளேவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கருவேப்பிலை எள்ளு கருப்பு உளுந்து 3 சேர்ந்து அது ஒரு டேஸ்ட்டு. அடுத்து இன்னொரு சட்னி பார்க்குறோம். எண்ணெயை ஊற்றி வத்தலை போட்டு வறுத்துக்கிறோம். வத்தல் கொஞ்சம் சிவப்பாக இல்லாமல் மாத்திரம் பார்த்துக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு போட்டுக்கிடுவோம். பூண்டு பல் போட்டுக்கிடுவோம். பல்லாரி வெங்காயம். நம்ம வெங்காயம் தக்காளி புளி உங்கள் தேவைக்கு தக்கன கூட்டி குறைச்சி போடுங்க. வீட்டில் நிறைய பேர் சாப்பிடணுன்னா கொஞ்சம் கூட்டி குறைச்சிக்கோங்க. அதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறோம். தக்காளி இல்லாத நேரத்தில்
புளியை போடுங்க. இப்போ தக்காளி இருக்கிறப்ப தக்காளியை போட்டுக்கோங்க. 2 தக்காளி போட்டிருக்கேன். இதில் புதினா போட்டு ஒரு வதக்கிடுவோம். தினம் இப்படி சத்தான சட்னி அரைச்சி கொடுக்கறது நல்லது. சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். 3 நேரத்தில் ஏதோ ஒரு நேரம் ஒரு சட்னி அரைச்சிருங்க. இதில் தேங்காய் போடலை, புளியும் போடலை. வத்தல் போட்டோம்னா இப்படி ரெட்டிஷாக தான் வரும். புதினா மல்லிச்செடி எது போட்டாலும். அடுத்து ஒரு சட்னி பார்க்குறோம். எண்ணெய் போட்டு பச்சை மிளகாய் போட்டுக்குருவோம். பச்சை மிளகாய் போட்டால் தான் க்ரீனிஷாக வரும். இஞ்சி சேர்க்குறப்ப அது ஒரு ஃப்ளேவர் தான், நம்ம செரிமானத்துக்கும் நல்லது. தேங்காய் போட்டுக்கிறோம். பொட்டுக்கடலை இது பச்சையாக அரைக்கலாம். இது ரயில்வே சட்னின்னு சொல்லுவாங்க. நான் லேசாக வறுத்துட்டு அரைக்கிறேன், அதனால் அது ருசி நல்லாயிருக்கும். மல்லிச்செடி இது கெட்டு போகாமல் இருக்கும். இதுக்கு புளி போட்டு அரைக்கணும். புளி போட்டு அரைச்சா கெட்டு போகாமல் இருக்கும். இஞ்சியும் புளியும் சேர்த்துக்கிறணும். சால்ட்டு போட்டு அரைச்சிக்கிற வேண்டியதான். இதில் எவ்வளோ தண்ணினாலும் கலக்கலாம், நல்லா இருக்கும். அந்த புளிப்பும் உரப்பும் பார்த்துக்கோங்க. கெட்டியாகவும் சாப்பிடுங்க, இல்லைன்னா தண்ணியை கலந்து சாப்பிட்டாலும் ருசியாக இருக்கும். சில சட்னியில் தண்ணி கலக்க முடியாது, கெட்டி சட்னி தான் ருசியாக இருக்கும். இதில் தண்ணி கலந்தாலும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. இது ஏற்கனவே தண்ணி சட்னியில் போட்டிருக்கேன். இது இந்த மல்லிச்செடி கலந்தனால இந்த சட்னியில் இந்த ரெசிபிஸோடு கலந்துருக்கேன். ஒரு 5 வத்தல் போட்டு வறுத்துக்கிறோம். பூண்டு போட்டுக்கிறோம். பூண்டை கூட போட்டோம்னா பூண்டு ஃப்ளேவரில் இருக்கும். பூண்டை கம்மியாக போட்டு வேறு பொருளை கூட்டினோம்னா அந்த ஃப்ளேவரில் இருக்கும். நம்ம ஒவ்வொன்றையும் கூட்டி குறைக்கிறப்ப ஒவ்வொரு டேஸ்ட் கிடச்சிரும் நமக்கு. கொஞ்சம் இஞ்சி போட்டிருக்கேன். கருவேப்பிலை. ஏதாவது நம்ம வீட்டில் மிச்சம் இருக்கிறத எதுலையாவது சேர்த்து நம்ம வேஸ்ட்டாக்காமல் பயன்படுத்துகிற நல்லது தான் நமக்கு. ஒரு சின்ன தக்காளி தான் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கிறோமா. பூண்டு கருவேப்பிலை வத்தல் சேர்ந்தால் அது ஒரு மணம்தான். அந்த சட்னி அவ்வளோ வாசனையாக இருக்கும். இது பூண்டு கருவேப்பிலை சட்னி. இது பழைய காலத்துலேருந்து செய்கிற சட்னி தான், ரொம்ப ருசியாக இருக்கும். இது அம்மியில் அரைப்பாங்க. நான் அவசர நேரத்தில் மிக்சியில் அரைச்சி காமிச்சிருக்கேன். எல்லா சட்னியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். பச்சை மிளகா லேசாக கீரி போட்டிருக்க, வெடிச்சுக்கிறட்டும். அந்த வெடிக்காமல் இருக்கும், அந்த வெள்ளையாக வந்துக்கிறட்டும். பொரிஞ்சு கொஞ்சோண்டு புளி, சின்ன வெங்காயம் போட்டால் அது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இதில் பச்சை மிளகா, புளி, சின்ன வெங்காயம், மல்லிச்செடி மட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இது மல்லிச்செடியில் மட்டும் அரைக்கிறோம், அதனால் நிறைய மல்லிச்செடி போட்டுக்கிறணும். இது 3 பேர் நல்ல தாராளமாக சாப்பிட்லாம். சால்ட்டு, சின்ன வெங்காயம் சாப்பிட்றது நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியம்தான். நம்ம அவசர நேரத்தில் எல்லா சட்னிலையும் பெரிய வெங்காயத்தை போட்டு விட்டுறோம். உரிக்க நேரம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டோம் இப்படி ருசியாக சட்னி அரைச்சி கொடுங்க. இது கொஞ்சம் கோஸாக அரைச்சா நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கெல்லாம் இந்த எல்லா சட்னியுமே தொட்டு சாப்பிடவும் ரொம்ப ருசியாக இருக்கும். சாம்பார், தயிருக்கெல்லாம். வத்தலும் பெரிய வெங்காயமும் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிறோம். தக்காளி, ஒவ்வொரு சட்னியும் ஒவ்வொரு ஃப்ளேவர் தரும். இது மல்லிச்செடியை போட்டு ஒரு கிண்டிக்கிறோம். அமர்த்துற நேரம் மல்லிச்செடி போட்டால் போதும்.
சால்ட்டு போட்டு அரைச்சிக்கிற வேண்டியதான். இது பெரும்பாலும் வெங்காய சட்னி எல்லார் வீட்லேயும் அரைப்போம். அந்த வெங்காய சட்னியில் நம்ம இன்றைக்கி இந்த கொஞ்சம் இஞ்சி பூண்டை சேர்த்து மல்லிச்செடி சேர்த்து அரைச்சிருக்கோம். ஒரு பேனில் பச்சை மிளகா இஞ்சி போட்டுக்கிறோம். கொஞ்சம் குழம்பு கடலைப்பருப்பு அதை வறுத்துக்கிறணும். இல்லைன்னா உளுந்தம்பருப்பு எதுனாலும் போட்டுக்கலாம். பூண்டு, ஒரு பல்லாரி வெங்காயம் போட்டு வறுத்துக்கிடுவோம். பருப்பு சேர்க்குறப்ப டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கும். பருப்பு சட்னி நிறையா தேவைன்னா உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பை கூட்டிக்கோங்க. தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். சால்ட்டு, தேங்காய் துருவல் போட்டுக்கிறணும். மல்லிச்செடியும் போட்டு நல்லா வதக்கி அரைச்சிட வேண்டியதான். இது நல்ல நிறைய இட்லி சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ ருசியான சட்னி இது. பச்சை மிளகாய் சேராதவங்க வத்தல்லையும் செஞ்சுக்கலாம். இப்படி எல்லா சட்னியும் விதவிதமாக நீங்களும் அரைச்சி சாப்பிடுங்க.